இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இருவர் பலியான கந்திங் ஹைலண்ட்ஸ் விபத்து. சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லை. கந்திங் ஹைலண்ட்ஸில் இன்று காலையில் சுற்றுலா பேருந்து ஒன்று தடம் புரண்டு இருவர் பலியான வேளையில் 19 பேர் காயம் அடைந்த சம்பவத்தில் அந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 32 வயதுடைய அந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் கடந்த காலங்களில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 27 சம்மன்களை பெற்றவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்துள்ளார். 19 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மற்றும் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோருடன் அந்த பேருந்து ஓட்டுநர் கந்திங் ஹைலண்ட்ஸிலிருந்து இறங்கிக் கொண்டு இருந்தபோது அந்த சுற்றுலா பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து சுவர் சாலை தடுப்பை மோதி தடம் புரண்டது. இதில் 2 சீன நாட்டு பிரஜைகள் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். 19 பேர் காயமுற்றனர் என்பது சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் குறிப்பிட்டார். காயமுற்ற 13 பேர் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வேளையில் இதர 6 பந்தோங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக இன்று நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் சுமார் 250 பேர் கலந்து கொண்டனர். புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் அதிகாரத்துவ அலுவலகம் விற்றிருக்கும் ஸ்ரீ பர்டானாவில் இந்த எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. ரக்யாட் லவான் அன்வார் என்ற தலைப்பில் பிற்பகல் 4 மணியளவில் தொடங்கிய இந்த எதிர்ப்பு பேரணியில் கருப்பு உடையில் காணப்பட்ட பங்கேற்பாளர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்வியல் சிரமங்கள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்தனர். வருகின்ற 16வது பொது தேர்தலில் புத்ராஜயாவை பாஸ் கட்சி கைப்பற்றும் என்று அதன் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமதுவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். பல்வேறு வகையான ஒத்துழைப்பு மற்றும் செயல்முறை திட்டங்களின் வாயிலாக அடுத்த பொது தேர்தலில் புத்ராஜயாவை கைப்பற்ற முடியும் என்று பாஸ் கட்சி கொள்கை அளவில் பிடிப்பு கொண்டுள்ளதாக துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். துன் மகாதிர் விவரித்ததைப் போல தனி பெரும்பான்மையில் பாஸ் கட்சியினால் புத்ராஜயாவை கைப்பற்ற முடியாது என்பது உண்மைதான். ஆனால் சபா, சரவாவில் உள்ள தரப்பினர் கொண்டுள்ள இதர கட்சிகளின் கூட்டு ஒத்துழைப்பு போன்ற அணுகுமுறையின் மூலம் பாஸ் கட்சியினால் அடுத்த பொது தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று துவான் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காரணம், கடந்த 15வது பொது தேர்தலில் பாஸ் கட்சியின் அடைவு நிலை பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் இப்ராஹிமை லஞ்ச ஊழல் விவகாரத்துடன் தொடர்பு படுத்தும் வதந்திகள் தொடர்பாக ஜோஹர் மாநில அரசு போலீசில் புகார் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வதந்தியானது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMின் ஒரு பிரிவை சேர்ந்த இயக்குனர் சம்பந்தப்பட்ட 2 கோடி வெள்ளி லஞ்ச ஊழல் தொடர்பானதாகும் என்று ஜோஹர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் வாட்ஸ்அப் மற்றும் இதர சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பகிர்ந்து வரும் தரப்பினர் பொறுப்பற்றவர்கள் என்றும் மிக இழிவானவர்கள் என்றும் ஜோஹர் மந்திரி பசார் ஒன் ஆஃபீஸ் காசி வர்ணித்துள்ளார். பர்சத்து கட்சியிலிருந்து உறுப்பினர் தகுதியை இழந்துள்ள 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக்கொண்ட போதிலும் இவ்விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நாளை சிறப்பு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவிக்கவிருக்கின்றனர். பங்சார் ஷாப்பிங் சென்டரில் நடைபெறவிருக்கும் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் எழுப்பப்படும் அனைத்து வகையான கேள்விகளுக்கும் தாங்கள் 6வரும் பதில் அளிக்க தயாராக இருப்பதாக அந்த 6 எம்பிக்களின் ஒருவரான தஞ்சோங் காராங் MP டத்தோ டாக்டர் ஜுல்காஃப் பேரி அனஃபி தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள தஞ்சோங் காராங், லாபுவான், புகெட் கந்தாங், ஜெல்லி, குவாமுசாங், குவாலகாங்சார் ஆகிய தொகுதிகளின் எம்பிக்களும்
ஸ்லாங்கூர் சிலட் கலாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரியும் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று தஞ்சோங் கராங் எம்பி உறுதிப்படுத்தியுள்ளார். கந்திங் ஹைலண்ட்ஸில் இன்று சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து அந்த மலைவாசலுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்கள் பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். 2 சீன நாட்டு சுற்றுப்பயணிகள் பலியான வேளையில் 19 பேர் காயத்திற்கு ஆளான இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த சுற்றுலா தலத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாகி உள்ளதாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் மொஹமட் கஹார் தெரிவித்தார். தடம் புரண்ட அந்த சுற்றுலா பேருந்தை இன்று மாலை 4 மணி வரையில் அகற்ற இயலவில்லை. காரணம், கனரக இழுவை வாகனம் அந்த பாதையை கடந்து சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு அந்த இழுவை வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பதாக ஜைஹாம் மொஹமட் கஹார் குறிப்பிட்டார். ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று அவசரமாக தரை இறங்கிய சம்பவத்தை தொடர்ந்து ஆகஸ்டா A109 LOH ரகத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது 3 ராணுவ வீரர்கள் காயம் அடைவதற்கு காரணமாக இருந்த ஹெலிகாப்டர் தொடர்பான விசாரணை முடியும் வரையில் ஆகஸ்டா ரகத்தைச் சேர்ந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் பறப்பதற்கு அனுமதியில்லை என்று ராணுவ தளபதி அஃபிசுடேன் ஜந்தான் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை 1:35 மணியளவில் ஜோஹோரில் உள்ள மக்கோதா க்ளுவாங் ராணுவ முகாமில் ஆகஸ்டா A109 LOH ரக ஹெலிகாப்டர் அவசரமாக தரை இறங்கிய போது 3 வீரர்கள் காயம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்று தனது 87வது வயதில் காலமான மூத்த அரசியல்வாதி டாக்டர் ஷேட் உசேன் அலி தமக்கு மிக நெருக்கமான நண்பர் ஆவார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இணை பேராசிரியரான ஷேட் உசேன் அலி நெருங்கிய நண்பர் மட்டுமின்றி சிந்தனைவாதி மற்றும் தமது குருவாகவும் திகழ்ந்துள்ளார் என்று பிரதமர் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் அனைத்து போராட்டங்களுக்கும் தலைமையேற்ற முக்கிய தலைவராக ஷேட் உசேன் அலி விளங்கியுள்ளார். அவரின் மறைவு தம்மை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக PKR கட்சியின் தேசிய தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் ஈடுபடப் போவதில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளருக்கும் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளருக்கும் நேரடி போட்டியாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் தமது ஈடுபாடு இருக்காது என்று PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தம்முடைய தற்போதைய கவனமானது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணி பக்கர் அரங் பேரங்காடி மையத்தில் உள்ள நகைக்கடையில் நேற்று மாலையில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் 4 ஆடவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சம்பவம் நிகழும் போது அந்த நகைக்கடையில் 2 பெண் ஊழியர்கள் இருந்துள்ளனர். 4 கொள்ளையர்களில் ஒருவன் மைவி காரில் தயாராக காத்திருந்த வேளையில் முகமுடி மற்றும் கையுறை அணிந்த இதர 3 கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இந்த கொள்ளை தொடர்பில் நேற்று மாலை 4:45 மணியளவில் தங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் 1 அசருடின் 1 இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பெருவாரியான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட போதிலும் அவற்றின் மொத்த மதிப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இறைச்சி மற்றும் எலும்புக்காக வரிப்புலிகளை வேட்டையாடுவதில் தீவிர ஈடுபாடு காட்டி வந்துள்ள கும்பலை வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா இலாக்காவான பர்ஹிலிதான் முறியடித்துள்ளது. நேற்று முன்தினம் பஹாங், ரொம்பின் மாவட்டத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ரசி பர்சபாடு கசானா என்ற ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைகளில் உள்ளூரை சேர்ந்த அந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதுடன் கருப்புச் சந்தையில் விற்பதற்கு வைக்கப்பட்டு இருந்த வரிப்புலிகளின் இறைச்சியை பறிமுதல் செய்தனர். இந்த சோதனை நடவடிக்கையில் 6 பேர் கைது செய்யப்பட்டதுடன் இத்தகைய சட்டவிரோத வேட்டைக்கு அவர்கள் பயன்படுத்திய வெட்டுக்கத்தி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக
பர்ஹிலேதான் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் காடிர் அபு ஹஷிம் தெரிவித்தார். சபா கினாபத்தாங்கன் சுக்கவ் பொந்தியான் சுபிக்கில் முதலையால் தாக்கப்பட்ட ஓர் இளைஞரின் தலை மற்றும் கைகள் இல்லா உடல் இன்று ஆற்றோர சதுப்பு நிலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. 24 வயது ஃபிர்மான் இர்வான் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த இளைஞரின் உடல் அந்த கிராமத்திலிருந்து 1.2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நதி முகத்துவாரத்தில் கிடந்ததை இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் கிராமவாசிகள் கண்டுபிடித்தனர். அந்த நபரின் உடலை மீட்பதற்கு கினாபாத்தாங்கனிலிருந்து 73 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த ஒதுக்குப்புறமான கிராமத்திற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் சென்றதாக அந்த நிலையத்தின் தலைவர் நூருல் அஸ்லான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.